ஹாய் மக்களே, நம்ம வீட்டில் சாதம் மிச்சமாயிடுச்சுன்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டு பழையது அடுத்த நாள் நம்ம சாப்பிடுவோம். நிறைய வீட்டில் பெண்கள் தான் நம்ம தான் சாப்பிடுவோம். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு குழந்தைங்களுக்கு நம்மளே கொடுக்க மாட்டோம். ஸோ அதே பழைய சாதம் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றது ஒரு குட்டி விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, மல்லி இலைகள், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் தயிர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் தயிர் இல்லாத கூட இதே மாதிரி சாப்பிட்டுக்க நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த சாதம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. சாதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால அரை பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். ரொம்ப காரம் வேண்டாம். மல்லி இலைகள், தேவையான அளவுக்கு உப்பு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டு பழைய சாதத்தோட தண்ணி இருக்குது அதில் இதை ஆட் பண்ணிங்கன்னா மோர் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம ஒரு கிளைமேட் வெயிலுக்கு இது நம்ம பாடியே ரொம்ப ஹீட் இல்லாத, கோல்டு இல்லாத நார்மலாக வைக்கும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது மாங்காய் சீசன் இருந்ததுன்னா 2 மாங்காய் துண்டு, உப்பு மிளகாத்தூள் போட்டு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாதத்துக்கு முன்னாடி பிரியாணி ஒன்றுமே இல்லை, அடிச்சிக்கவே முடியாது. பழைய சாதத்துக்கு பழைய சாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி